வாழ்க்கையில மூன்றாவது வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். என்னை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இந்த திருக்குறளுக்கு எது தேவையில்லை அப்படின்னா உரை தேவையில்லை. ஏன்னா அவனே உரை போலதான் எழுதியிருக்கார். அதுக்கு உரை என்பதே அவசியமற்றது. சரியா? அப்ப உரை என்பது தெளிவுரை என்பது பதவுரை ஏற்புடையது. தெளிவுரை என்பது அவசியம் இல்லாது. ஏன் அப்படின்னா இதை விட ஒரு தெளிவுரை கிடையாது, செய்யும் கிடையாது. என்ன ஈரடி வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு உரைநடை. அவ்வளவுதான். ஈரடி வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு உரைநடை. சிலப்பதிகாரம் கூட உரைநடையிட்ட பாட்டுடைய செய்யுள் என்பதற்கு ஏற்ப வெண்பாவில் வள்ளுவன் எழுதிய ஒரு உரைநடையிட்டு செய்யுள் வெண்பா செய்யுள். அவ்வளவு. ஏன் அப்படின்னா செய்யுள் பாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சரியா? அப்ப வையம் என்பது எது? வையம் என்பது உலகம். சரியா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அது என்ன வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னா என்ன பொருள்? வையம் அப்படின்னா என்ன பொருள்? வையம் உலகம். வேற சொல்ல இருக்கா? வேற பொருள் இருக்கா? பிரபஞ்சம். வேற பூமி. வேறு பார். வேறு பறவை. பறவை. அப்புறம் உனக்கே ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இருக்கா இல்லையா? மையம்னாவும் தெரியல, உலகம்னா தெரியுங்கள. உலகம் அப்படின்னு தெரியுங்கள, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அது மட்டும் தான் நமக்கு தெரியும். மற்றபடி நான் பேசும்போது பின்னாடி உட்காந்து யாரும் பேசிட்டு இருக்க மட்டும் நல்லா தெரியுது. சரியா? அப்ப வையம் என்பதுக்கு இவ்வகையான பொருள்கள் இருக்கு. உலகம், பிரபஞ்சம், பூமி, பறவை அப்படிங்கிறது. அப்ப இங்க என்ன சொல்ற வரணும்னா, வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன். வையம் என்பது உலகம் இல்லையா? இந்த உலகத்துல அதான் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையின் சிறப்பு ஒரே வழியில சொல்லிட்டு போனா, இல்வாழ்க்கையின் சிறப்பு என்ன அப்படின்னா, இல்வாழ்வை வாழ்பவன் யார் அவங்கிட்ட ஒரே ஒரு வரியில பொருள். என்ன பொருள் அப்படின்னா, அறநெறியில் நின்று பொருளை ஈட்டி வாழ்க்கை நடத்தும். அவ்வளவு முடிவாச்சு. ஒரு அதிகாரத்துடைய தலைப்பு இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கைக்கு 10 குறள்கள் இருக்கு. அதை ஒத்த வரியில சொல்லணும் அப்படின்னா, அறநெறியில் நின்று பொருள் ஈட்டி வாழ்வது இல்வாழ்க்கை. அவ்வளவுதான் இல்லாத பொருள். இதான் ஒவ்வொரு குறளையும் வேறுபட்ட நெறியில் நின்று சொல்றார் வள்ளுவர். எனக்கு சந்தேகம் வரும்ல. அப்ப பொருள் ஈட்டுதல், அப்ப தவறான வழியில பொருள் ஈட்டா அதுக்கு என்ன பொருள்? அவன் யாரு? அவனை எங்க வைப்பாங்க? அவனை யாருடைய பெருமையாக பேசுவாங்க அப்படிங்கும்போது சொல்றான், இல்வாழ்க்கை வாழ்வோன் என்பவன் கடவுளுக்கு சமமானவன். எந்த கடவுள்? வாழ்நாளத்திலே உரையக்கூடிய 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அந்த 33 கோடி தேவர்களுக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய இல்வாழ்க்கை நடத்தக்கூடிய அறநெறியிலிருந்து பொருளை ஈட்டி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒருவன் சரியா 33 கோடி தேவர்களுக்கும் சமமானவன். அவன் சமமாவான். அப்ப சமம் என்பது எது சொல்லுகிறது அப்படின்னா, அறநெறி. அறநெறியில் எதை ஈட்ட வேண்டும்? செல்வத்தை ஈட்ட வேண்டும். இப்படி ஈட்டி வாழக்கூடியவன் அதே மேல என்ன சொன்னோம்? இயல்பான வாழ்க்கைன்னு சொன்னோம். ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு நூல் அளவுல தான் வள்ளுவன் வேறுபாடு சொல்லுவான். நூல் அளவு ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஒரு நூல் அளவுல வள்ளுவன் ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு வேறுபாடு சொல்றான். மேல என்ன
என்ன சொன்னா அன்போடும் அறத்தோடும் வாழ்வது இல்வாழ்வு சொன்னா அன்பு அறம்னா என்ன அப்படிங்கும்போது கீழே சொன்னா சரியா என்ன அன்பு அறம்னா பிற தீய வழிக்கு இல்லாம பொருளை ஈட்டுவதுன்னு சொன்னா அவன் முயற்சி செய்பவனை விட உயர்ந்தவன் சொன்னா அடுத்த குரல்ல அப்படி அறநெறியில் பொருளை ஈட்டக்கூடியவன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னா அவன் வாழ் உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு சமமானவன் கடவுளுக்கு சமமானவன் அவர்களை போற்றி வணங்கினால் போதும் சரியா அவர்களை யாரு நினைக்கிற அவர்களை யாரு மனித இப்ப கருப்பசாமி எடுத்துக்க காத்தவராயன் எடுத்துக்க ஐயனார் எடுத்துக்க இந்த சிறுதெய்வம் இருக்காங்க பெருந்தெய்வம் சிறுதெய்வம் யாரெல்லாம் பெருந்தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் யாரு சிவன் விஷ்ணு பிரம்மன் காளியா அதோட காளி இவர்கள் யார் அப்படின்னா மூன்று தொழிலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் யார் அப்படின்னா முழு முதல் கடவுள் சரியா அவன் தான் பெருந்தெய்வம் சிறுதெய்வம் யாரு இல்ல பெருந்தெய்வம் இன்னும் 2 பேரும் சேர்த்துக்கிறாங்க யார முருகனையும் பிள்ளையாரையும் இல்லையா இது எல்லாருமே சிறுதெய்வங்கள் எது சிறுதெய்வங்கள் எப்படி சிறுதெய்வம் வந்தது எப்படி சிறுதெய்வம் வந்தது காளி தேவின்னு சொல்றேன் காளி யாரு கண்ணகியுடைய அவதாரம் கண்ணகியுடைய அவதாரம் லட்சுமி சரஸ்வதி யாரு சீதா தேவியோட இன்னொரு அவதாரம் மனிதர்களாய் வாழ்ந்து கடவுளாய் மாறி போனவர்கள் எல்லாருமே சிறு தெய்வங்கள் அண்ணன் சூடாஜமா இவையெல்லாம் சிறு தெய்வங்கள் அப்ப அதுதான் என்ன சொல்றேன் ஏன் சொல்ல வர அப்படின்னா அறநிலையில நின்று பொருளை ஈட்டி ஈட்டின ஈட்டி அப்படின்னா கூர்மையான ஆயுதமா ஈட்டி அப்படின்னா அறநிலையில் நின்று பொருளை ஈட்டி சம்பாதிக்கிறது சரி இல்லையா அப்ப அறநெறியில் நின்று பொருளை ஈட்டி ஈட்டி அப்படின்னா சம்பாதிக்கிறது உழைப்பது அறநெறியால் பெறுவது அப்படி பெறக்கூடியவன் சம்பாதிக்கக்கூடியவன் உழைக்கக்கூடியவன் யாருக்கு சமமானவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானுலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு சமமானவன் அப்படின்னு பள்ளிவன் சொல்லி முடிக்கிறேன் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் 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 யார் வாழ்வாங்க வாழக்கூடியவன் அயோக்கியனா அயோக்கியன் உலகம் பேசுமா அவன் வாழ்வாங்க வாழ்வு செத்து போனதுக்கு பிறகும் ஒருவனை பற்றி பேசும் இந்த நாடு அப்பதான் யாரோ இருக்கணும் நல்லவனா இருக்கணும் அயோக்கியனா இருக்க முடியாது சரியா அப்ப இறந்ததுக்கு பிறகு எப்படி அறநிலையில் நின்று அன்பும் அறனையும் போதித்து பொருளை ஈட்டி இல்வாழ்க்கை நடத்தியவன் இறந்ததுக்கு பிறகு எங்க போறான் அப்ப வள்ளுவன் போன கடவுளுக்கு சமமாய் போறான் இறந்ததுக்கு பிறகு இருக்கும் பொழுது அவன் கடவுள் இருக்கும் போது அவன் இறைவன் இறந்ததற்கு பிறகு அவன் இறைவனுக்கு சமமான் யார் சொல்றது வள்ளுவன் சொல்றான் அவன் வாழ்வான் வாழ்வான் இறந்து போவதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை வரலாறு முடிய போவது கிடையாது அவனை பற்றி மறுபடி உலகம் பேசிக்கொண்டே வள்ளுவன் வாழ்வான் வாழ்வான் சொன்னான் வாழ்வாங்கு வாழணும் இந்த உலகம் பையன் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அறநெறியில் நிற்கணும் அன்பும் அறனையும் போதிக்கணும் இயல்பான வாழ்க்கையை வாழணும் அவ்வாறு வாழ்வாயானால்
நீ வாழ் உலகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கும் நீ சமமாவா? நீ சமமாவா? நீ ஒப்பானவராக கருதப்படுவான். சரியா? அப்படியாப்பட்ட இல்வாழ்வு என்பது இப்ப இருக்குதா அப்படின்னா இம்மிய அளவு கூட கிடையாது. இன்னொன்னு சொல்லவா? நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், நானும் சொல்லியிருக்கேன். வள்ளுவன் சொன்னது எல்லாமே நமக்கு எல்லாமே முரண்பாடுதான். ஏன்? வள்ளுவன் சொன்னது மாதிரி யாராலையும் வாழ முடியாது. வள்ளுவனே வாழ்ந்திருக்க மாட்டான். ஏன்? அவன் சொன்னது அறிவுரை, அதான் அறவுரை. அறிவுரை தான் அறநூலா வச்சிருக்காங்க இல்லையா? அறிவு வள்ளுவன் நமக்கு சொன்ன அறிவுரை அதுவே அறவுரை, இதுவே இந்த வள்ளுவன். வள்ளுவன் அப்படி இருந்திருக்க மாட்டான். சரி, நான் தான் இல்லை, நீயாவது இருந்துக்கு போ அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லு அவன் எழுதிய நூல் இந்த திருக்குறள். ஆனா சொல்லுங்க நடக்க முடியாது. 1330 குறளும் வீண் தான். படிக்கலாம், தமிழுடைய பெருமையா பேசிக்கொள்ளலாமே தவிர ஒரு திருக்குறள் படி நம்மளால் வாழ முடியும். சத்தியமா முடியாதுமா? யாராலும் முடியாது. வேணா நடிக்கலாம். வள்ளுவன் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு போல் எழுதிய நடிக்கலாமே தவிர ஆனா என்ன பண்ண முடியாது, அகம் பேசாது. வள்ளுவன் சொன்னதை கடைபிடிப்பது என்பது இந்த உலகத்தையே தூக்கி கை மேல வச்சுக்கிறதுக்கு சமம். முடியுமா? முடியுமா? ஒருவேளை இந்த உலகத்தில் 70% மக்கள் வள்ளுவன் வாய்மொழிதான் நடக்கிறார்கள் என்றால் எதுக்கு காவல் நிலையங்கள், எதுக்கு வழக்காடு மன்றங்கள், எதுக்கு மருத்துவமனை, வள்ளுவன் மருத்துவம் என்கிற மருந்து எங்க முன்ன அழகான கருத்து சொல்லியிருக்கிறார். யார் பின்பற்றோம்? ஆகியால் வள்ளுவன் கருத்துப்படி வாழ்வது கடினம். எல்லாம் எழுதி வச்சுக்கலாம் புத்தகத்துல, கற்க கசலர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். சரியா? எல்லாம் எழுதி வச்சுக்கலாம் இல்லையா? வேற எங்கேயாவது வழக்கமன்றத்துல என்னென்று கொன்றாருக்கும் இவங்க மொழிகளை செய்யன்று கொன்ற பகைக்கு அப்படின்னு வழக்காடு மன்றங்களை எழுதி வச்சுக்கலாம். மற்றபடி வாழ்வது கடினம். வாழ்வது ரொம்ப ரொம்ப கடினம். எது? வள்ளுவன். இருப்பினும் ஏன் இது சொல்றோம்? ஏன் அப்படின்னா இது அறத்தை போதிக்கக்கூடியது. அவருடைய செம்மாந்த கருத்துக்களுக்கு இந்த உலகத்தை ஈடையிலேயே இல்லை அப்படின்னு சொல்றோம். நம்மளால முழுமையா வாழ முடியல கூட ஒரு 10% நம்மளால் பின்பற்ற முடிகிறதா என பார்க்கணும். ஒரு 10% போதும். ஒரு 10%, 90 பேர் ஒரு 10% வள்ளுவனுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு வாழ்கிறோமா இல்லையா என்பதை பார்க்கலாம். இதை பார்ப்பதற்காக தான் எல்லா பாடப்புத்தகத்தையும் இந்த திருக்குறள் வச்சிருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு அதிகாரம் 10 குறள் இருக்கும். இப்ப எல்லாம் அது அப்படி கிடையாது. எல்லா அதிகாரத்தையும் 3 குறள் வைத்திருக்கிறார்கள். சரியா? அப்படியாவது அந்த அதிகாரம் திருக்குறள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? அப்ப இல்வாழ்வு முடிந்தது. அடுத்து பாருங்க, அடுத்த அதிகாரம் செய் நன்றி அறிதல். இப்ப இந்த அதிகாரத்தை மொத்தமா முடிஞ்சு போச்சு. செய் நன்றி அறிதல். அதான் செய் நன்றி, செய்த நன்றி மறவாதிருத்தல். செய்ய நன்றியை மறக்க கூடாது. சரியா? மறக்காம இரு. அது உன்னுடைய மனித சந்தேகம். நான் எந்த நன்றி மறவாதது? நம்ம விட நாயதான் ரொம்ப நன்றி மறவாதது. எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சோம். சோறு போட்டவங்க ஒரு நாள் ஏதாவது வாங்கி போட்டு பாரு, அடுத்த நாள் எங்களுக்கே முடியாது வாழ ஆடிக்கிட்டு. அது செய்ய நன்றி மறவாது. மனிதர்களை பாரு, ஒரு நாள் செஞ்சாச்சு 2வது இடமா யாரை பார்க்கவே தோற்று போவான். அவனுக்கு தினமும் செய்யணும். தினமும் செஞ்சாதான் நல்லவன் மனிதனை பொறுத்தவரை.
சரியா? மனிதன் அல்லாத உயிர்களை பொறுத்தவரை ஒரு வேளைக்கு உயிரை காப்பாற்றினா போதும். மனிதன் நேயம் என்பது எது மனித நேயம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? ஏன் தெரியல? அந்த நேயம் என்ற சொல்லின் பொருள் தெரியாது. ஒரு முறை உனக்கு உதவி செய்தால் அங்கேயே நேயம் வாழும். ஆனா மனிதன் என்ன பண்றான்? தினமும் நமக்கு உதவி செய்யணும், தினமும் உதவி செய்யணும் எதிர்பார்க்கிறான். இந்த எதிர்பார்ப்பு என்ற ஒரு பண்பு எதை உடைத்தெறிந்தது அப்படின்னா மனிதன் என்ற ஒரு பண்பை உடைத்தெறிந்தது. அந்த பண்பு உடைச்சு எதிர்பார்ப்பை இருத்தல் கூடாது. எதையும் எதிர்பாராத, நான் சொல்லல, அதையும் வள்ளுவனும் சொல்லுவோம். எதையும் எதிர்பார்ப்பு செய்யாத, சரியா? அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காத, ரெண்டையுமே அவன் சொல்றான். எப்படி அப்படின்னா பாருங்களேன், செய் என்று எழுதல முதல் குறள் பாருங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. வையகமும் வானகமும் இலக்கண குறிப்பு கேட்பாங்க. இலக்கண குறிப்புல வையகம் வானகம் என்ன மாறும்? என்னும் மயம். ஏன் என்னும் மயம்? உண்மைங்கிற சொல் அடிக்கடிக்கு வருவதாம். சரியா? ஆகையா இப்ப இந்த குறள் பாரு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஔவையார் சொன்னது. அரிது என்பது கிடைக்கப்பெறாதது, அதிசயம், கிடைக்கப்பெறாதது. அதான் அரிது அரிதுவான். உலகத்திலே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. உலக பிறப்பிலே அதிசயமான பிறப்பு மனித பிறப்பு தான். ஏன்? அதுக்கு மட்டும்தான் சூடு சொரண மானம்லாம் இருக்கும். ஆமா தானே? இல்லையா? நித்யஸ்ரீயோ தனுஷியோ இப்பெல்லாம் இருக்காங்க. யோசிக்கவா? யோசிக்கிறா? ஏன்னா மனித பிறகுதான் மங்கையனாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். இருக்குல்ல? வாய் முடிச்சு என்னை கேட்கிறாரு. என்னை போய் கேட்கிறீங்க, நாட்டுக்குள்ள போறேன், அதை வச்சு நீங்க 1 மணி நேரம் பேசுவேன். எதுக்கு? அது அமைதியா உட்கார்ந்தாரு. 10வது படிச்சிருக்கீங்கன்னா மங்கையனாய் பிறப்பதற்கு மங்கையனாய் பிறக்கும், மனுஷனா பிறக்கக்கூடாது. அவையார் சொல்றாரு, இல்ல அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது. மனுஷனா பிறக்கிறது பெருசுலாமா. அதுல இன்னொரு அறிவிக்கிறார். பூனை பூன் அப்படின்னா உடம்பு, சரியா? உடம்பு பாதிப்பு, கைகால் இழுத்துக்கிறது, கண்ணு இழுத்துக்கிறது, சரியா? 6 முகம் பேர் வச்சிருப்பான். பாத்துருக்கீங்க? நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருப்பான். ஒரே ஒரு கண் தான் வேலை செய்யும். ஒரு கண்ணுகளே செய்யாது. ஆரோக்கிய சமயம் வச்சிருப்பான். ஒரு காலம் இழுத்துட்டு போவான். பேரு ஆரோக்கியம். பதிலையா? வெள்ளை சாமின்னு பேர் வச்சிருப்பான். அட்ட கருப்புல இருப்பான். அவனுக்கு பேர் வெள்ளை சாமி. ஐஸ்வர்யான்னு பேர் வச்சிருப்பாங்க. பதிலையா? நான் யாரும் சொல்றாரு. அது இருக்கு. பாத்தியா? பேரே சம்பந்தம் இல்லாம வச்சிருவது. வாயில் வர பேர் வச்சிருக்கிறது. பேர் வந்து அழகா இந்த பேராவது அழகா இருக்கு அப்படின்னு பேர் வச்சு விட்டுறது. சரியா? ஆகையான எதுக்கு சொல்லுவாங்க? எங்க வந்து விட்டுட்டிய? எதுக்கு சொல்லுவாங்க? அறிவு. அறிவு. சரியா? அறிவு என்பது கிடைக்கப்பெறாதது. அறிவை சொல்ல நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது அவையார் பயன்படுத்தும் பொழுது அரிது அரிது மாநிலராய் பலத்தல் அறி. அதனினும் அரிது ஊன் குருடு செவிடு பேடு நீ. மனுஷனா பிறக்கிறது பெரிய புண்ணியம். அதுவே பெரியது என்ன தெரியுமா? அதுவே பெரியது என்ன தெரியுமா? செவிடா இருக்கக்கூடாது,
செவிடு. சரியா? கை கால்களை எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, கண்ணு தெரியாமல் இருக்கிறார். சரியா? இப்படி இல்லாமல் ஒரு மனிதன் முழு ஆரோக்கியத்தோடு பிறக்கிறாங்க, அது பெரிய அப்படியாப்பட்ட அறிவு என்னும் பிறப்பினை உடைய மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிறர் செய்யும் உதவியை நன்றியை மறவாமல் இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம படைப்போம். கண்ணு தெரியாதவங்க தெரியாது யார் உதவி செய்யறாங்க, காது இருக்கிறவங்க காது கேட்காதவங்க தெரியாது யார் என்ன பேசுறாங்க, என்ன கருத்து சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி எல்லாமே ஆரோக்கியமான உடல் உறுப்புகளோடு பிறந்த நாம் செய்யும் நன்றியும் மறவாமல். ஆனா இந்த உலகத்துக்கு தெரியாது, நம்ம எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். உண்மையிலே இதான் சொல்லல, ஒரு அறிக்கை சொல்லுகிறது. உண்மையான உடல் ஊனம் என்பது எது? ஒரு வழியில் கூட ஒரு படத்தை பாதிப்பாரு, ஒரு காலம் படம் பார்த்திருக்கியா? தேசிய விருது வாங்கி ஒரு படம், அதெல்லாம் இங்க பார்த்துருக்கோம். இல்லையோ பார்த்துட்டியா? பார்த்திருக்கிய? இப்ப கடைசி என்ன வருது? ஜனநாயகம். பத்தியா? ஜனநாயகம். கம்பெனி ஏதாவது சொல்லு. இப்ப கடைசி படம் அப்படியே ஜனநாயகம் அடிக்க போக செவுட்டாரே ஜனநாயகம் கம்பத்துல கம்பராமாயணம் விட்டுட்டு சரி விஜய் ஜனநாயகம் முதல் அடிச்சிருக்காரா? வேற கில்லி பாரு, எப்ப 2000 வருவாரு, 2000 இருந்தது. இப்ப கம்பராமாயணம் சொல்லு. ஆகிய நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவர். எப்பயாவது புரிந்து நாம் யாரு? சரியா? இதை நான் சொல்லலாமா? வள்ளுவன் எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்கிறான், நம்ம எல்லாம் யார் அப்படின்னு. அதனால வள்ளுவனுடைய ஒரு குரல் படி நம்மளால வாழ முடியாதுமா, வாழ முடியாது. நமக்கு எல்லாருமே தெரியுதியா, அறிவுரை சொல்வது என்பது எவ்வளவு எளிது, எவ்வளவு எளிது தெரியா? எவ்வளவு எளிது, அவ்வளவு எளிது. எது? அறிவுரை சொல்வது. உலகத்திலே காசு பணம் கொடுக்காம இருக்குது அறிவுரை தான். அப்படிதானே? அப்படிதானே? அப்படிலாம் கிடையாது. இப்ப அதே ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு, கவுன்சிலிங். காசு இல்லாம எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் காசு இல்லாம போயிட்டு இருக்கு. எது சொல்லு பார்க்கலாம்? பணம் இல்லாமல் ஒன்னே ஒண்ணு சுத்தமா போகுது, எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் ஒன்னே ஒன்று. எது? நேரம் போயிட்டு சீர் சொல்லு. நேரம் போயிட்டு நேரமா இதையும் காது கொடுத்தா வாங்கி பார்க்க முடியும், நீங்க காது கொடுத்தா வாங்கி பார்க்க முடியும். சும்மா வந்து சொல்லிடுவாங்க. பாரு ஆறாம் இருக்கு அன்பா சொல்லும்போதே தெரியும் அது யார் சொல்லியிருப்பாங்க. சொல் என்ன உயிர், அதுக்கு காசு கொடுத்தா எவன் எவன் வாங்கிடுவோம். 50 ரூபா கூட உன்னை கத்தியால 5 ரூபாய் ரொம்ப 5 ரூபாய் கூட தமிழ்நாடு நடந்திருக்கோம். ஒரே ஒரு டீ வாங்கி தரணும்னு ரோடு நல்லா கத்தியை கொடுத்திருக்கான். ஒரு டீ 10 ரூபாய். ஏசி சும்மா சும்மா அதுக்கே காசு.
எல்லாத்துக்கும் நீ ரொம்ப யோசிக்கலாமா? முதல்ல இதுவரை பணம் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் மனிதன் பெறக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், தாயினுடைய மடிப்பார். ஏன் அதை யோசிக்க மாட்டேன்? அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறது நமக்கு தெரியாதுல்ல. காத்துங்களே, கடலுங்களே, சூரியங்களே, சோறு, இதையெல்லாம் சொல்லி அம்மான ஒரு உயிர் இருக்கு. நீ சொல்ல தெரியும், அதுக்கே சரியா? அது கூட சரியா வாடகை தாயின் இருக்காங்க, அதுக்கு இருக்கு. அந்த வாடகை தாயின் பெறக்கூடியது கூட சுத்தமானது. அவள் தாயினுடைய நேயத்தோடு தெளிவா சொல்ற மாதிரி மாடு தன்னுடைய மாட்டுக்கு பால் கிடைக்கணும்னு வச்சுக்கீங்க, எதை கொண்டு போய் காண்பித்தால் மட்டும் அதுக்கு பால் சுரக்கும். நேயம் அங்குதான் உண்மையானது. வாடகை தாயாக இருந்தாலும் பிள்ளையை கண்டால்தான் அவளுக்கு மடிப்பால் சொல்லும். அங்க எது வருது? நேயம் வருது. உண்மைதான், கலப்படம் கிடையாது. அது சொல்றவங்க புரியுதா? விளக்குறை கொடுக்கணுமா? ஏதாவது சுபஸ்ரீ புரியுதா உனக்கு? அப்படியே உடஞ்சி உட்கார்ந்து நீ போய் கண்டுபிடிய மாட்டுக்கிட்ட காமிக்காம மடிப்பால பிடிச்சி இழுத்தினா ரத்தம் தான் வரும். சரியா? ஏன் சொல்ற அப்படின்னா, சரியா? இந்த மனிதன் தன்னுடைய நேயம் மறந்து போகுது. நேயம் மறக்கிறது மட்டுமல்லாம நேயத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நன்றி, அதையும் மறந்து இல்லையா? அதை மறவாத இருந்தால் நம்ம நேயத்தை ஒரு 30% நம்மளால் மீட்டெடுக்க முடியும் என்பது வள்ளுவனுடைய கருத்து. அதான் குரல் சொல்லு. அது முதல் குரல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகம். அரிதுல போய் பாலில முடிஞ்சிருக்கு. அரிது மாநிலராய் பிறப்பது, பால் சாவும் போது குத்துவது. எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் பாத்தியா? ஒரு 2 நிமிஷத்துல மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பேசுறோம். அதை இடையே நிறைய வந்து போச்சு. மனிதனுக்கு தேவையான காற்று வந்துருச்சு, மனிதனுக்கு தேவையான வெளிச்சம் வந்துருச்சு, மனிதனுக்கு தேவையான சோறு வந்துருச்சு. எப்படி 2 நிமிடத்துல மொத்தத்தையும் பேசுறோம். அதான் அப்பதான் இருக்கு வளர்ப்பு. சரியா? அப்படியே வரைஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்து கூடாது, நல்லா போத்திக்கணும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் சாட்சிவது. வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலும் கூட சரியா சமமாக அரிதாகும். எதுக்கு அப்படின்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு. அது என்ன செய்யாமல் செய்த உதவிக்கு? செய்யாமல் நீ எனக்கு எந்த உதவி செய்யல, நீ யாருமே தெரியாது. சரியா? அப்படி இருக்கும்போது நீ எனக்கு செய்யக்கூடிய உதவி இருக்கு பாத்தியா, அந்த உதவிக்கு வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தால் கூட என்ன ஆகாது? அறிவுதான். அதுக்காக வையகத்தையும் வானகத்தையும் கையில கொடுத்தால் கூட அது என்ன ஆகாது? அறிவு சமமாகாது, ஒப்பாகாது. எப்படி? செய்யாமல் செய்தது, எதிர்பாராமல் ஒரு செய்வது. உதவியால சொல்லிட்டு செய்வாங்க. உதவியில நிறைய உதவி இருக்கு இல்லையா? சொல்லி செய்யும் உதவி, சொல்லாமல் செய்யும் உதவி, சொன்னதுக்கு பிறகு நீ எனக்கு செய்யக்கூடிய உதவி, நிறைய உதவியில நிறைய பிரிச்சிருக்கா. உதவிக்கு அளவுகோல் உண்டா?
உதவிக்கு அளவுகோல் ஏதாவது ஸ்கேல் அளவுகோல் இருக்கா? இருக்கு. வள்ளுவன் சொல்றான் பாரு, நீ செய்யக்கூடிய உதவி இருக்க, அது எவ்வளவு பெரிய உதவி அளந்து பார்க்கக்கூடிய அளவுகோல் நம்ம கிட்ட இருக்கா? அப்படின்னா இருக்குங்கிறான். யாருக்கிட்ட? மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். மனிதன் கிட்டே, மனிதன் உள்ளே இருக்கு. எது அளவு? என்ன அளவு? சிந்தனை. இந்த அறிவு பத்தியா, அதான் அளவுகோல். உதவி வரைக்கென்று உதவி உதவி செய்யப்பட்டால் சாழ்வில் வந்திருக்கிறான். உதவிக்கு அளவுகோல் கிடையாது. இந்த குரல் இங்க இருக்கான்னு இல்லை இருந்தாலும் சொல்லுங்க. உதவிக்கு அளவுகோல் கிடையாது. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டா சாழ்வில். ஒருவர் செய்யக்கூடிய உதவி அளந்து பார்க்கும் அளவுகோல் என்பது இவ்வுலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இருக்கு. எது அப்படின்னா மனிதனுடைய மனம். நான் செய்யக்கூடிய உதவி சிறியதா பெரியதா என்று நீங்க நினைச்சுக்கணும். சொல்லையா, ஐயோ ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டியா, நான் ஒரு சின்ன உதவி செய்வேன், அது நீ செய்த உதவி எவ்வளவு பெரிய உதவி அப்படின்னு சொல்ற பாத்தியா, அது காரணம் உன்னுடைய மனநிலை, உன்னுடைய மனசு. சின்ன உதவி பெருசா பார்ப்பாங்க. சில பேருக்கு பெரிய உதவி செய்ய என்ன சொல்லுவாங்க, ஆமா பெரிய உதவி செஞ்சுட்டேன், பெரிய உதவி செஞ்சுட்டு. அவன் யாரு? அவன் அயோக்கியன். ஏன்? அவன் மனசு குறுகிய மனசு. சிறிய உதவியை பெரிதாக நினைக்கிற பத்தியா, அவனுடைய மனதை பத்தியா, அந்த மனதுதான் உதவியை அளக்கக்கூடிய அளவுகோல். பெரிய உதவி செய்வது பிறகும் என்ன உதவி செஞ்சுட்ட அப்படின்னு நினைக்கிற பத்தியா, அந்த அற்ப பதர், அந்த அற்ப மனம் இவ்வுலகத்திற்கு தேவையில்லாத. வள்ளுவன் சொல்ற அளவுகோல், நான் செய்யக்கூடிய உதவி சிறுசா பெருசா அப்படின்னு உன்னுடைய மனம் சொல்லும். அந்த மனம் தானே என்னுடைய உதவிக்கான அளவுகோல், ஸ்கேல் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவது. உதவி அவ்வளவு அழகா வரையறுத்து சொல்லியிருப்பாமா செய்ய, அவ்வளவு அழகா வரையறுப்பான். வள்ளுவன் வரையறுக்காத செய்தி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நிறைய எடுத்து படிச்சு பாரு. நான் உண்மையை சொல்றேன், யாரிடமாவது அடி வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வள்ளுவனிடம் 2 அடி வாங்கணும். யாரிடமாவது வாழ்க்கையில் உயர வேண்டும் என ஆசைப்பட்டு 2 அடி வாங்க வேண்டும் நினைத்தால் வள்ளுவனிடம் 2 அடி வாங்கணும். 2 அடி, 1 அடி, 2 அடி வாங்குங்கள், வாழ்க்கையில் உயர. நீ பெரிய சிந்தனையாளனாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறியா, 2 அடி வாங்கு, ஆகிட்டாய் வள்ளுவன். நீ பெரிய ஞானியாக மாற நினைக்கிறியா, 2 அடி வாங்கு, ஆகிட்டாய் வள்ளுவன். நீ பெரிய ஒரு எழுத்தாளராக கவிஞராக மாற வேண்டும் என்று நினைக்கிறியா, அடி வாங்கு, ஆகிட்டாய் வள்ளுவன். எல்லாமே வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். எல்லாத்தையும் வரையறுத்து சொல்லி இருக்கிறான். நாம தான் அவனை எடுத்துக்கிறதே கிடையாது, அவனை பற்றி பேசுறதே கிடையாது. ஏதோ மதிப்பெண்களுக்காக படித்து சரியா நாம் அவனையும் வீணடித்து நாம் வீணடித்து எவ்வளவு உதவி, எவ்வளவு அழகாக வரையறுத்து சொல்றோம் பாருங்க. முதல் குரல் பாரு, முதல் குரல் வாசியம். உதவி அப்படின்னா என்னமா? உதவி அப்படின்னா உதவி அப்படின்னா என்ன? உதவி அப்படின்னா நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருவேன். வள்ளுவர் அவன் முரண்பாடு சீக்கிரம் நம்ம சிந்திக்கவே மாட்டாங்க, அப்படியே சும்மாவே உட்கார்ந்து. உதவி அப்படின்னா என்னன்னு கேட்டேன். உதவி அப்படின்னா என்ன? உதவினா நன்றி. சொல்லணும், சொல்ல நினைக்க கூடாது, சொல்லணும். சொன்னியா? ஒரு காலம் வச்சு சொன்ன நந்தினி சொன்ன காலம் வச்சா
அப்ப சொல்ல வேண்டியதானே உனக்கு ஆரம்பிச்சு எனக்கு காலம் இல்லை அது சத்தம் உதவி என்பது சரி நீ சொல்லிட்ட இப்ப இது ஏன் சொல்ல வந்த அதை சொல்லு இப்ப சிந்தனை சொல்ல பார்ப்போம் எப்படி இருக்கு ஐயா இருந்து கொடுத்தாங்க சரி இனி திருப்பி பார்த்தா சொல்லுங்க அப்ப ஏன் இப்போ ஒரு முரண்பாடு இருக்கு ஒரு முரண்பாடு என்ன முரண்பாடு தலைப்பை பாரு இந்த குரல் பாரு இல்லையா இல்லையா விஷயம் வேற யாராவது தேச தலை சொல்லி நிறைய கண்ணாடி கலக்கிடுச்சு இதுக்கு மேல கண்ணாடி பார்க்க வேண்டாம் கேட்டியா anybody idea no idea இல்லையா சரி விட்டு நானே சொல்லுங்க சின்னதா ஒண்ணுமே உட்காரு மேல செய் நன்றின்னு சொன்னாங்க முதல் குரலே நம்மன்றா உதவின்னு வச்சிருக்காங்க சொல்ல புரியுதா செய் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குரல்ல செய்யாமல் செய்த உதவி அப்படின்னு வச்சிருக்கான் இல்லையா உதவி என்பது எதை சொல்லுது நன்றியை சொல்லுது அப்ப உதவி என்னும் சொல்லுற இன்னொரு பொருளை கொண்டு வரா உதவி என்னும் சொல்லுக்கு இன்னொரு சொல்லை கொண்டு வரா கேட்கணும்ல ஐயா மேல நன்றி சொல்லிட்டு கீழே ஐயா உதவின்னு சொன்னாரு ஐயா நன்றி என்பது என்ன நன்றி நன்றி சொல்லிட்டு போவியா எல்லாரும் நன்றிமா ஏன் நான் நன்றி சொல்லும்போது நீ நன்றி சொல்லணும் சொல்ல மாட்டேன் ஆனா நான் என்ன சொல்றேன் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் இல்லை அடுத்த பாடல்களை சந்திப்போம் அதான் நன்றி உதவி என்பது என்ன நீ எனக்கு செய்வது இல்லை நான் உனக்கு செய்வது பிறகு எப்படி நன்றியும் உதவியும் ஒரே சொல்லாகும் ஒரே பொருளாகும் ஒப்பிட்டு பாத்தியா யோசிச்சு பார்த்திருக்கியா யோசிச்சு பார்க்கணும் எப்படி ஒரே பொருள் அடங்கும் எப்படி அடை வைக்க முடியும் சொல்லு யாராவது பேசு நன்றி என்பதும் உதவி என்பதும் ஒரே பொருள் அடங்கக்கூடியவையா யோசிச்சு சொல்லு இல்லை வேற பொருள் இருக்குதா அப்படி வேற பொருள் இருக்கிறது வள்ளுவனே உதவி என்ற சொல்லை அவன் கையாண்டிருக்கிறார் என்ன காரணம் எவ்வளவு அழகான நிசப்தம் யோசிக்கிறீங்கள சிந்திக்கணும்னா அப்படியே சிந்திக்கிறார் சிந்திக்கிறப்போ எவ்வளவு அழகான பாவனை இது பூஜா சிந்திக்கிறியமா இல்லதானே இல்ல ஏன் சிந்திக்கல எப்படிதான் நீங்க சொல்லுவீங்க ஐயா கொஞ்ச நேரம் கேட்பீங்க சொல்ல மாட்டாங்க நீங்க சொல்லிடுவீங்கன்னு தெரியும் சரியா ரெண்டும் ஒரே பொருள் தான் ஏன் என்ன காரணம் நன்றி என்பதும் உதவி என்பதும் ஒரே பொருளில் வரையறுத்து சொன்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்களா நான் நன்றி சொல்றதையா ஏன் இதுவரை வள்ளுவனுடைய வாய்மொழியை நான் கூற நீங்கள் கேட்டு தரிக்க வேண்டும் எந்த இடையூறும் இல்லை சரியா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா செய்யாமல் உதவி செய்யணும் என்ன உதவி அறிவை விரிவு செய்வது அறிவை விரிவு செய்வது ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருப்ப அறுத்தெடுக்கும் உதவி வந்த அறுத்தெடுக்கிறார் அறிவு விரிவாகதா இல்ல
தூக்கம் தான் பொருளியை கட்டுது. முட்டையை போய் பொருட்டை அடிச்சுக்கோங்க, விட்டு பாரு அப்படிங்கிறார் இல்லையா? பெரும்பான்மையான மனநிலை அப்படிதான் இருக்கு. வகுப்பறையில ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியாது. இப்படி நேரம் நின்று உட்காந்து அப்படி கவனிங்க, உங்களோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு படுத்து பேச்சு சரியா? ஆகையா உதவி என்பதும் நன்றி என்பதும் ஒரே கோட்பாடு வள்ளுவன் பயணம் செய்ய வைத்தான். ஆனா வேறு பொருளாக இருப்பினும் அவன் கொண்டு வரக்கூடிய கருத்து சரியா நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கிறது. ஒவ்வொரு குரலுக்கும் அவன் உயிர் கொடுக்கலாமா? செய்யாமல் செய்த ஒண்ணு செய்யாமல் செய்த வையகம் வானம் ஆற்றல் அறிவு ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த பொன்னியமுக்கு அடிக்கு ஒரே ஒரு சீரை வச்சு உயிர் கொடுக்கிறான். எது அப்படின்னா உதவி. செய்யாமல் செய்த அங்கதான் அழுத்துறோம் பாருங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. அங்க ஒரு அழுத்தம் கொடுத்து சரியா அவன் எழுதிய குரலுக்கு உயிர் கொடுக்கிறான். நீ என்ன நிலையில் எனக்கு உதவி செய்யல, நீ செய்யாமல் நான் செய்த உதவிக்கு வையகத்தையும் வானகத்தையும் ஈடாக சரியா வாங்கி கொடுத்தாலும் கையில் கொடுத்தாலும் பேசுவோம் இல்லையா? மூணு சொல்லு கண்ணே, உனக்கு வானத்தையும் வானில் உள்ள நிலவுகளையும் வானில் உள்ள நட்சத்திரங்களையும் வனை வீசி கையில் பிடித்து கொண்டு வந்து கொடுக்கையே அன்பின் மிகுதி. தலைவன் தலைவிட்டு சொல்லுவோம் இல்லையா? அன்பின் மிகுதி பொறுப்பது முடியுமா? முடியாது. முடியாதுன்னு தெரியும் சரியா, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அன்பே, உனக்காக என் இதயத்தில் பெரிய கோவிலை கட்டி வைத்திருக்கிறேன். குண்டூசி பட்டாலும் செத்து போயிடும். பிறகு எப்படி கோவில் கட்ட முடியும்? அன்பின் மிகுதி அது, அன்பின் மிகுதி அது. அதே போலதான் நான் உனக்கு எந்த உதவி செய்யறா, நீ எனக்கு உதவி செஞ்சுட்டேன். இந்த உதவிட்ட என்ன பண்ணுறேன்? வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தால் கூட அது என்ன ஆகாது, ஈடாகாது. இப்படியாக உதவி எனக்கு செஞ்சிருக்க வள்ளுவம். வள்ளுவனுடைய கருணை மாறுது. செய்த உதவிக்கு வள்ளுவன் கொடுக்கக்கூடிய பரிசு பாரு எப்படி மிகைப்படுத்தலாம். உலகம் சரியா வையகம் வானகம் இந்த ரெண்டு எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் இந்த ரெண்டு இடத்துல தான் எடுத்து வரணும். இன்னும் வயலுக்கு வானத்திலேருந்து கொண்டு வரணும் இல்லையா? பூமியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன பரிசாக கொண்டு வையகத்தும் வானமும் ஆற்றல் செய்துதான் கொடுத்தாலும் ரெண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து உனக்கு காணிக்கையாக கொடுத்தால் கூட ஈடாத அளவுக்கு ஒரு உதவியை நீ எனக்கு செய்திருக்கிறான். என்ன உதவி? செய்யாமல் செய்தது. நான் உனக்கு எந்த உதவி செய்யல, இப்படியாப்பட்ட நிலையில் நீ எனக்கு செய்த உதவிக்கு அப்படின்னு வள்ளுவன் போட்டு முடியும். இந்த உதவி இந்த ஒரு சொல்லுல உயிரை கொண்டு போய் வரும். சரியா? புரிந்ததா? புரிந்ததா? ஏதாவது வாய்க்கு சொல்லு. புரிந்ததா இல்லையா? இல்லையாப்போ ஏமா வாய்க்கமா புரிஞ்சா? புரியுதா? அடுத்த பாடவில்லை நாளை வரும்பொழுது ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு ஆளை எழுப்பி விளக்கங்கள் கண்டிப்பா நீ சொல்லணும். சொல்லாதவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியேறணும். கண்டிப்பா ஓய்வு பாத்தீங்க. யார கேட்கணும் நல்லாவே தெரியும். சரியா? அடுத்தது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான் பெரிது. ஞானத்தின் மான் பெரிது. ஞானம் அப்படின்னா அறிவு, அது ஞானம். இது ஞானம் உலகம். ஞானம் கொடுக்க வேண்டியா? அடுத்த இல்ல கொடுக்க வேண்டிய சொல்லுவாங்க. சரியா? ஞானம் என்றால் சரியா? அப்ப என்ன சொல்ல போறாங்க? ஞானத்தின் மான பெரிது. ஞானம் உலகம் உலகத்தை விட பெரியது, உலகத்தை விட சிறந்தது. மேல சொன்னீங்களா?
ஆறு வள்ளுவனை கேட்கிறேன். மேல ஒண்ணு சொன்னீங்க, செய்யாமல் செய்வதற்கு வையகம் உலகம் சொன்னீங்க. இப்ப மறுபடியும் உலகத்துக்கு சொல்ற உலகம்னாலே ரெண்டும் தான்டா. எப்படி பொது பெயர் அடிச்சுட்டாங்க உலகம்னாலே ரெண்டும் வந்து அங்க பிரிச்சு சொன்னேன், நீங்க சேர்த்து சொல்றீங்க. அதுக்கு அது அழகு, இதுக்கு இது அழகு. சரியா? ஒரு கருப்பு நிற பெண்ணை பார்த்து கருப்பே சுவை காந்தலே அழகு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெள்ளைக்கார பெண் வரா, அவளை பார்த்து கருப்பே சுவை காந்தலே அழகு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் அவன் முடியிலிருந்து வெள்ளையா இருக்கும், முடி வெள்ளையா இருக்கும், நரைமுடி இருக்கும். பாத்துறியா? அந்த பெண்ணை பார்த்து போய் கருப்பு சுவை அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம்? வர்ணிக்கலாம். தண்ணி கருப்பை சுவை காந்தலை அழகு அப்படி என்ன பண்ணுவோம்? செருப்பால அடிப்பேன், சின்ன பண்ணாம போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்லுவேன் இல்லையா? ஏன் கருநிறம் என்பது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கிடையாது. பிறகு எப்படி அவரை பத்தி கருப்பா பேசலாம்? அதே ஒரு கருப்பு பெண் வந்தாலும் அவர் போயிட்டு கருப்பை சுவை காந்தலை அழகு. இடம் ஏவல் பொருள் வள்ளுவன் அப்படிதான் பயன்படுத்தலாம். அவன் கவிதைகளை அவன் பயன்படுத்துகிறான். எப்படி மேல வையகம் வானம் சொன்னா, இங்க உலகம் ஞானம் சொல்றான். புரியுதா? என்ன இடத்துல இதை சொன்னா அதுக்கு அழகா இருக்கும் அவன் சொல்றான். அதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மோன பெருகு உலகத்தை விட உயர்ந்தது. எது? காலத்தினால் செய்த நன்றி. அது என்ன காலத்தினால்? காலம் நேரம், சரியான நேரத்தில் உயிர் போகும் நேரத்துல ஒரு சொட்டு நீர் கொடுப்பாயானால் அதனை தக்க சமயத்தில் செய்வது காலத்தினால். அதுக்காக காலம் பார்க்கவே கூடாது. அப்படியே நம்ம வகுப்புல உட்கார்ந்து இருக்கோம், இருமுறை அனுப்பிச்சுங்க. ஒரு முறை இருமும் போதே என்ன பண்ணலாம்? பக்கத்துல தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். அப்படியே அது இருமி தொண்டையில வறண்டு ரத்தமா வாங்கி வரை உட்கார்ந்துக்கிறாங்க. நம்ம அப்படிதான் அது கொடுக்கவே மாட்டோம், கேட்கவே கொடுக்க மாட்டோம். அப்படியே கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க? மூடிய திறந்து அவங்க கொஞ்சம் குடிச்சுதான் கொடுத்தோம். ஏன் தனக்கு மிஞ்சிடும் தானமும் தர்மமும். ஏன் நம்ம அடிக்க சிந்தனை உலகத்திலே கிடையாது. ஈகைதான், கொடுத்ததுதான், உதவிதான். இருப்பினும் சமயம் பார்க்கணும். தண்ணின்னு சொன்னோம்னா கோபியா கப்பக்க நினைச்சிட்டு பார்த்து அவ்வளவுதான் நினைவுபடுத்தியாச்சு. அது மனசுல ஏதோ ஓடி இருக்கும், ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிடும் போல தோணுது. என்ன சாப்பிடு? ஏதோ சொல்லுது, மூளை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏதோ சாப்பிடு போது சாப்பிடு, ஏதோ சாப்பிடு சொல்லுது, என்னன்னு தெரியல. தண்ணி கிளிக் ஆயிடுச்சு, தண்ணி குடிக்க சொல்லுது. அடிச்சு அதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டே இருந்துச்சு, சொன்னோடனே குடிச்சிருச்சு. நல்லா இல்லையா? ஐயா வள்ளுவர் சொல்லக்கூடிய இரண்டாவது பொருளுடைய அத்தியாயம் என்ன அப்படின்னா, பொருள் சிறப்பு என்ன அப்படின்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானத்திற்கு. மானம் என்னன்னா, மானம் மானம் என்ன? இங்க பாருங்க, இது ரெண்டு கூட வேறுபாடு. மானம் 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 சொல்லு. அது பொருள் இல்ல, அது பொருள் இல்லை, அது இல்லை, அது இல்லை. தேடி பார்க்கறியா? இல்ல, சொல்லுமா, நீ சொல்லுமா, சொல்லு. சுயமரியாதை. எது சுயமரியாதை?
ரெண்டுமே மானம் தான். எது சுயமரியாதை? மேல இது பெரிய அது மேல இருக்கிற காத்து மேல காத்து கீழையா? சொல்லுங்க, இது என்ன பொருள்? இதைதான் வள்ளுவன் கையாளுகிறான். வள்ளுவன் கையாளுறான். ஞானத்தின் மானம் பெரிது. மானம் தானே, மான பெரிது, ஞானத்தை விட சிறந்தது. மானம் அப்படின்னா சிறந்தது. எதை விட எது சிறந்தது? எதை விட உயிர் கொடுத்து கத்துற அப்படியே இருக்கிறீங்க. எதை விட எது சிறந்தது? மானத்தை விட மானம் சிறந்தது. உட்காரு, நல்ல சொல்லு. சுயமரியாதைன்னு சொல்ல, இதுதான் நல்ல சொல்ல. அழகா கையாண்டு சுயமரியாதை. சுயமரியாதை என்னம்மா? சுயமரியாதை என்னம்மா? சுயமரியாதை, சுயமரியாதை, சுயமரியாதை. அதான் சுயமரியாதை இல்லையா? நல்ல சொல்லு. உட்கார் உட்கார். அப்ப உடனே கவனிச்சுக்க, இது அதை விட சிறந்தது. இதை விட வள்ளுவன் கையாளக்கூடிய பொருள் இதை விட இது சிறந்தது. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எண்ணிக்கொண்டு தக்க சமயத்துல உதவி தேவைப்படும் நேரத்துல ஒரு செய்யக்கூடிய உதவி பத்தியா, உதவி சிறியதாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது உலகத்தை விட சிறந்தது. உலகத்தை விட சிறந்தது, உலகத்திலேயே சிறந்தது. இது அப்படின்னா காலத்தினால் செய்த உதவி உலகத்தை விட சிறந்த உதவி. குன்றக்குடி உட்காந்து சிறந்த உதவி. குன்றக்குடி அப்படிதான் உட்காந்துருப்பாங்க. சரியா? நன்றி.